எரேமியாவின் தீர்க்கதரிசியின் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் 41ஆம் வசனத்தை ஆமென். கண்களை மூடி ஆண்டு சொல்லி ஜெபிக்கலாம். மகா உன்னதங்களில் வாசம் செய்கிற மகிமை பிதாவே, எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியின் உதவியோடு இப்படி பாதுகாப்பு வருகிறோம். ஆண்டவரே, இதோ தேவ சமூகத்தில் இந்த மாலை பொழுதுகளை கொண்டு வந்து இந்த வார்த்தைகளை தியானிக்க வைத்திருக்கிற ஆண்டவர், இந்த வார்த்தையில் இருக்கிற மறைபொருள் ரகசியங்கள் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியதும் கைக்கொள்ள வேண்டியமான சகல கர்த்தர் போதித்து நீர் எங்களுக்கு நடத்தும்படி செபிக்கிறோம். செமையான வழி நடத்துகிற தெய்வம் நீர் அல்லவா. இந்த வார்த்தையில் எங்களோடு பேசும் ஆண்டவரே. வசனத்தை கேட்குற பிள்ளைகள் ஆண்டவரே வசனத்தை சொல்கிறபடி அடிமை பலப்படுத்தி பயன்படுத்தும். கர்த்தரை சித்தம் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவர் இடைப்படும். மீட்பர் இயேசுவின் மூலம் எடுக்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவராய் இதையும் நம்மோடு இடைப்படுகிற காரியம் இந்த புலம்பலின் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் 41ஆம் வசனம் வாசித்தோம். அந்த வசனத்தில் ஆண்டவராய் இதன் நம்மோடு அருமையான எரேமியா ஆவியினால் ஏவப்பட்டு இந்த யோசியா ராஜா இறந்தது நிமித்தமாகவும் எருசலேம் நகரம் அப்படியே பாழாக்கப்படுகிற நிமித்தமாகவும் அவர் புலம்பல் பாடினார். அப்படி புலம்பல் பாடுகிற பொழுது அவர் பாடின புலம்பலின் வார்த்தைகள் நம்மோட கர்த்தர் பேசுகிறவராக இருக்கிறார். இந்த 3ஆம் அதிகாரத்தில் அநேக காரியங்களை சொல்லுவார். அதில் 40ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். நாம் நம்முடைய கைகளோடும் கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனத்திற்கு ஏறெடுக்க கடவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனித்து அவருடைய வார்த்தையை பார்க்கணும். இந்த வார்த்தை சொல்லுகிறது, வழிகளை சோதிக்க வேண்டும், ஆராய வேண்டும், கைகளோடு கூட இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்க தேவனிடத்தில் ஏறெடுக்க வேண்டும். திரும்ப கடவோம், ஏறெடுக்க கடவோம். ஆண்டவர் நம்மளோட இடைப்படுகிற காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய சமூகத்தில் இந்த எரேமியா அவர் கண் காண அருமையான ஆட்சி அருமையான யோசியா ராஜா ஆண்டு கொண்டிருந்தான். நல்ல அருமையான ஆட்சி, இதுவரைக்கும் கண்டிராத ஆட்சி. தேசமும் நல்ல சந்தோஷமும் சமாதானமாக காணப்பட்டது. ஆனால் பார்த்தீங்கன்னா இதே எரேமியாவின் காலத்தில் தான் பாபிலோன் ராஜா இந்த யோசியாவின் ராஜாவுடைய மகன்கள் காலத்தில் வந்து பிடிச்சு ஒவ்வொரு பகுதியாக கேப்சர் பண்ணி பாபிலோனுக்கு சிறையிலாக கொண்டு போகிறான். இந்த எருசலேம் ஆலயத்தை இடித்து போடுறான். எருசலேமுக்கு ஆலயத்தை தகர்த்து போடுறான். அநேக ஜனங்களை கொன்று போடுறான். அநேக ஜனங்களை சிறை கைதியாக பிடிச்சிட்டு போகிறான். இந்த சம்பவங்கள்லாம் இந்த எரேமியா கண்ணுக்கு முன்னாடி தான் நடக்குது. இது எல்லாம் ஏன் நடக்குது, ஏன் சம்பவிச்சிச்சு? இதெல்லாம் ஒரு புலம்பல் பாடும்போது ஆவியானவர் ஏவுதலினால 5 அதிகாரமும் புலம்பல் பாடுகிறார். அப்படி பாடுகிற பொழுது இதெல்லாம் நமக்கு சம்பவிக்காமல் இருக்கணும், ஆனால் சம்பவிச்சிருச்சு. ஏன்னா ஜீவனில் தேவனுடைய பிள்ளைகள் உலகத்தான் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டாச்சு. ஜீவனில் தேவனுடைய ஆலயமும் உலகத்தான் கையினால் இடிக்கப்பட்டாச்சு. அப்போது இதுக்கு நமக்கு ஒரு ரெமெடிக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு புலம்பல் பாடும்போது ஆவினால் ஏவப்பட்டு பாடுகிறார். அப்படி பாடிக்கொண்டிருக்கிறது அநேக வார்த்தைகள் பாடலில் வருது. அதில் நம்ம தியானிக்கிற வார்த்தை தான் 3:40 நாம் நம்முடைய வழிகளை சோதிக்க வேண்டும். எப்படி நாம் நடந்து அந்த வழியில் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும்.
பார்த்துட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்டிப்பாக திரும்ப. நல்லா இருந்துக்கிட்டு இருக்கிற போது திரும்ப வேண்டிய அவசியமே இல்லை. ஆமாம், அவசியம் வராது. வார்த்தை சொல்லுது கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோ. அப்போ ஏதோ அவங்க ரிமார்க் ஆயிட்டு ஏதோ குறைவு வந்துச்சு, இதில் பயங்கரமான நஷ்டம். எவ்வளோ பரிசுத்திப்பட்ட ராஜா, அந்த ராஜா கட்ட போறேன்னு சொன்னால் இல்லை, உன் கை கரப்பட்ட கை, அதனால் உன் மகன் கட்டட்டும் அப்படி சொல்லி கட்டி வச்ச தேவனுடைய ஆலயம் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இடிபட்டு போயிடுச்சு. தேவன் தம்முடைய மகிமையை சத்துருக்கள் கையில் நினைச்சிட்டான்னா ஒப்பு கொடுத்துட்டார். எப்படிப்பட்ட காரியம் நடந்திருக்குது. அப்போது இதெல்லாம் செயல்படுறதுக்கு காரணம், இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் அங்கே வசிக்கிற ஜனங்கள். அதனால தான் அவங்களோடு சேர்ந்து இறைவன் தன்னை சேர்த்து கொண்டு சொல்கிறார், நாம் நம்முடைய வழிகளை சோதிப்போம், ஆராய்வோம், கர்த்தரிடத்தில் திரும்புவோம். நம்ம கைகளோடு கூட நம்முடைய இருதயத்தை செய்வோம், பரலோகத்துக்கு நேராக ஏறெடுப்போம். சும்மா கையை மட்டும் உயர்த்திட்டு ஆராதிக்க மட்டும் இல்லை, அந்த இருதயத்தையும் கர்த்தருக்கு நேரம் நினைச்சுன்னா சரண்டர் பண்ணி ஒப்படைக்கணும். அதை கர்த்தர் விரும்புகிறவராக இருக்கிறார். இதை எரேமியாவின் மூலம் கர்த்தர் இந்த நாள் நம்முடைய பேசுகிறவராக இருக்கிறார். ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம். ஆண்டவராய் தெய்வம் நம்மை தம்முடைய வார்த்தையினால் அவர் திருப்பிக் கொள்ள வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையினுடைய சாராம்சங்களை முதல்ல இதில் ஆசீர்வாதங்களும் உண்டு, இதில் ஆண்டவர் சொல்லுகிற பயங்கரமான நிபந்தனைகளும் உண்டு. இந்த காரியங்கள் நம்ம நடந்து கொண்ட நடக்கையிலும் உண்டு. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது தேவனுடைய சமூகத்தில் கண்டிப்பாக திரும்பி ஆகணும். கண்டிப்பாக நம்முடைய இருதயத்தை ஏறெடுத்தே ஆகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது திரும்பினா என்ன நடக்கும்னு சொல்லிட்டு முதல்ல பார்க்க போகிறோம். எந்தெந்த காரியத்திலிருந்து திரும்புன்றதை அடுத்து பார்க்க போகிறோம். ரெண்டுமே நம்ம மியூச்சுவலாக பார்த்து தான். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது ஆண்டுடைய சமூகத்தில் இல்லை முதல்லையும் ஒன்றுச்சுன்னா எந்தெந்த காரியத்தில் நம்ம திரும்பணுன்றதை பார்த்துட்டா கூட ரொம்ப நல்லது. இந்த எரேமியா புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், 14ஆம் வசனம், 15ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் உங்கள் நாயகர், நான் உங்கள் மூலில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக தெரிந்து உங்களை சீயோனுக்கு அழைத்துக் கொண்டு வந்து உங்களுக்கு என் இருதயத்தை கேட்கும் வேட்புகளை கொடுத்தேன். அவர்கள் உங்களை அறிவோடு உச்சியோடு கேட்பார்கள். ஆமென், ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டுடைய சமூகத்தில் திரும்பும்போது அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆனால் எந்தெந்த நிலைமையிலிருந்து திரும்பணும் அப்படின்றத பார்க்குற பொழுது நம்ம வாசித்த வசனம் சொல்லுது எரேமியாவில், உன் தேவனாகிய கர்த்தருக்கு உரமாக துரோகம் பண்ணி பச்சையான சகல மரத்தின் கீழும் அந்நியரோட சோர மார்க்கம் நடந்து உன் அக்கிரமத்தையும் என் சத்தத்துக்கு செவிடல் போனதையும் ஒத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். சீர்கட்ட பிள்ளைகளே திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போது ஆண்டவர் சொன்ன சத்தியம், ஆண்டவர் சொன்ன கற்பனை, ஆண்டவர் சொன்ன வசனங்கள் எல்லாத்தையும் அவங்க கேட்டு நடந்துதான் அவங்க சீராக நடந்திருப்பாங்க. இப்போ ஆண்டு சொல்றாரு, சீர்கட்ட பிள்ளைகளே திரும்புங்கள் என்கிறார். இவங்க என்னென்ன சீர்காடான காரியம் செஞ்சாங்க 13ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ணாங்களாம். பச்சையான சகல மரத்தின் கீழும் அந்நியரோட சோர மார்க்கமாய் நடந்தார்களாம். அக்கிரமம், கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி விடாமல் போன தன்மை எல்லாமே இவங்கள்ட்ட காணப்பட்டுருச்சு. இன்னுமா இந்த 22ஆம் வசனம் அதே அதிகாரத்தில் 22ஆம் வசனம் 23ஆம் வசனம் வாசிக்கிற பொழுது சீர்கட்ட பிள்ளைகளே திரும்புங்கள், குணமாக்குவேன்
என்றார். இதோ உம்மிடத்தில் வருகிறோம், நீரே எங்கள் தேவனாகிய கர்த்தர். குன்றுகளையும் திரளான மலைகளையும் நம்புகிறது விருதா என்பது மெய். இஸ்ரவேலின் ரட்சிப்பு எங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் இருப்பது என்பதே மெய்யே. வார்த்தை வாசித்து பாருங்க. குன்றுகளையும் திரளான மலைகளையும் நம்புகிறது விருதா என்பது மெய். இந்த வார்த்தை பார்க்குறீங்களா? குன்றுகள் திரளான மலைகளை நம்புகிறது விருதா என்பது மெய். அப்போது இந்த வார்த்தையில் இருக்கிற ஒரு ரகசியம் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, இவங்க எங்கே பார்த்தாலும் குன்றுகளையும் மலைகளை நினைச்சிருக்கிறாங்க, அதைத்தான் நம்பி இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எழுத்தின்படியவும் மீதியானியர் இஸ்ரவேலரை துரத்திட்டு வரும்போது, அதாவது கிதியோன் காலத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா மலைகள் குன்றுகள் குகைகளை போய் நினைச்சிருவாங்க, ஒளிஞ்சிக்கிடுவாங்க. சரி, இப்போ இவங்களுக்கு மலைகள் தான் அடைக்கலாம். ஆக்சுவலாக அவங்க எங்கே போய் அடைக்கலம் போந்திருக்கணும்? இஸ்ரேல் தேவனாய் கர்த்தரை செட்டைங்கிறத தெளிச்சிருக்கணும், அடைக்கலம் போந்திருக்கணும். அவங்க மலைகளையும் கோயிலையும் தேடி ஒழிட்டாங்க. இது ஒன்று எழுத்தின்படி அவங்க செஞ்ச காரியம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி இருக்குது, அந்த பழமொழி நம்ம சொல்லக்கூடாது. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எங்கெங்கே மலைகள் இருக்கோ எங்கெங்கே குன்றுகள் இருக்கோ அங்கேயெல்லாம் என்ன செஞ்சுருவாங்கன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஏதாவது ஒன்று கட்டி வச்சு அங்கெல்லாம் என்ன செய்வாங்க, கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க. தேவசமர் காத்துக்கு தேவ பிள்ளைகளே, இப்போ இது பழைய ஏற்பாட்டுடைய காரியங்கள், இது பழைய ஏற்பாட்டுடைய இஸ்ரவேல் ஜனங்கள் விழுந்து போன நிலைமைக்குரிய காரியங்கள். ஆனால் இன்றைக்கி தியானிக்கிறோமே, இன்றைக்கி இந்த வசனத்தை வாசித்து தியானிக்கிறோமே, அப்போ இவங்க செஞ்ச விக்கிரக ஆராதனை நிமித்தமாக இவங்க தங்களுடைய சொந்த தேசத்தை இழந்து சிறை கைதிகளாக போயிட்டாங்க. தங்களுடைய தேவனுடைய ஆலயத்தை அவர்கள் தீக்கிரையாக்கும்படியாக நடந்து கொண்டார்கள். தங்களுடைய எருசலேம் தலைநகரத்துடைய அலங்கங்கள் இடிபடும்படியாக நடந்து கொண்டார்கள். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இது இன்றைக்கி நம்ம தியானிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவங்களுடைய விக்கிரக ஆராதனை, இவங்கள் ஜீவனுள்ள தேவனை பின்பற்றாமல் சீர்கட்டு போனதுடைய காரியங்களுடைய பிரதிபலன் தான் இப்படி நடந்துச்சு. இன்றைக்கி தியானிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கருத்தோடு கவனித்து பார்த்தோம்னா, இன்றைக்கி நம்ம டைரெக்டாக யாருமே போய் கர்த்தரை விட்டுட்டு வேறு எதாவது தொழுது கொள்ள கிடையாது. ஆனால் நம்ம செய்கிற காரியம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கர்த்தருக்கு இணையாக எங்கெல்லாம் எதுக்கெல்லாம் பொருளுக்கோ பணத்துக்கோ கொடுக்கப்பட்ட உத்தியோகத்துக்கோ பெற்றுக்கொண்ட வீட்டுக்கோ கணவனுக்கோ மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ எதுக்கெல்லாம் நம்ம தேவனுக்கு மிஞ்சி முதலிடம் கொடுக்குறோமோ அது எல்லாமே இந்த இஸ்ரவேல் செஞ்ச விக்கிரக ஆராதனைக்கும் மேலானதாக அல்லது அதுக்கு சமமாக இருக்கும். நல்லா விளங்கி கொள்ளணும். இன்னைக்கு ரொம்ப பேர் நம்ம செய்கிற தப்பு என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த தேவனுக்கு எதை முதலிடம் கொடுக்குறோமோ அந்த முதலிடத்தை நாம் சில இடத்துல பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம், அந்த முதலிடத்தை நாம் பணத்துக்கு கொடுக்குறோம், நாம் பெற்றுக்கொண்ட வேலைக்கு கொடுக்குறோம். தேவ சமூகத்தில் பாருங்கள், என்ன பாடுபட்டாலும் நம்ம என்ன செஞ்சிருவோம்னா, படிச்சிருவோம், வேலை செஞ்சுருவோம், எல்லா காரியத்துக்கும் கரெக்டாக நம்ம என்ன சொன்னால் நம்ம செயல்பட்டு முடிச்சிருவோம். ஆனால் ஆண்டுடைய சமூகத்தை தேடுவதற்கும் ஆண்டுடைய சமூகத்தை நிற்பதற்கும் நம்ம பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு சாக்கு போக்கு சொல்லணும். இதுதான் விக்கிரக ஆராதனை. சீர்கட்ட பிள்ளைகளே, நீ உன் வேலைக்கு முதல்ல கொடுக்குறீல, உன் பிள்ளைக்கு முதல்ல கொடுக்குறீல, உன் சொந்த மதத்துக்கு முதல்ல கொடுக்குறீல, ஒரு கல்யாணம் சொன்னால் ஒரு ஃபங்க்ஷன் சொன்னால் அதுக்கு முதல்ல கொடுக்குறீல, தேவனுடைய ஆலயத்துக்கோ தேவனுடைய வார்த்தைக்கோ தேவ சமூகத்துக்கோ நீ முதலிடம் கொடுப்பதே கிடையாது. கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், ப்ரையாரிட்டி. தேவ சமூகத்தில் எதுக்கு முன்னுரிமை கொடுக்குறோம்? நல்லா கவனிங்க. அப்போ சீர்கட்டு போனோம். வசனம் சொல்லி பாருங்க, எசேக்கியேல் 14:6 வாசிங்க. திரும்புங்கள், உங்கள் நரகலான விக்கிரங்களை விட்டு திரும்புங்கள், திரும்புங்கள் திருப்புங்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். அன்பு சந்திர கவனமாக இருக்கணும். நரகலான விக்கிரங்களை விட்டு நீங்கள் என்ன செஞ்சிடணும்? இது
ஆண்டவர் அருவருக்கிறவன். ஆண்டவர் பாருங்க பச்சையாக சொல்லுகிறார், அந்த விக்கிரகம்னா என்னதான், அது ஒரு பயங்கரமான கழிவு பொருள். அதை சொல்றார், நரகலான விக்கிரகங்கள் அதை விட்டு நிறுத்திடுங்க, திரும்புங்க. இது ஒரு அருவருப்பு, உங்கள் சகல அருவருப்பு விட்டு உங்கள் முகங்களை திருப்புங்கள். கர்த்தருக்கு நீங்கள் நடந்து போயிட்டே இருக்கீங்க, நீங்கள் செருப்பெல்லாம் போட்டுறீங்க, காலில் ஷூ போட்டுறீங்க, ஆனாலும் நீங்கள் பாருங்கள், ஒரு மாடு ஒரு சாணம் போட்டுதான் கூட நம்ம ஷூ போட்டு மிதிச்சுட்டா போவோம், இல்லை தாண்டிடுவோம், இல்லாட்டி ஒதுங்கிடுவோம். சரி, அது மாடுனாலும் கூட கொஞ்சம் மதிப்பு மிக்கது மாட்டு சாணம். அப்போ இங்கே போட்டுருக்கு நரகல்னு போட்டிருக்கு. ஆண்டு சொல்கிறாரு, அதை விட்டுட்டு உங்கள் முகத்தை என்ன செஞ்சீங்க, திருப்பிரு, தருப்பிரு, முகத்தை திருப்பிரு. அதுக்கு நேரம் இயற்கையிலேயும் நம்ம நினைச்சிருவோம், ஆண்டு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம நினைச்சிருவோம், அதை முகத்தை அதை பார்க்க மாட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒரு அருவருப்புனீங்கன்னா அதை கூர்ந்து கவனிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம், அந்த அருவருப்பை அவங்க நேசிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸ்தோத்திரம். பல விதமான போஸ்டர்கள் இருக்கும், அதில் சினிமா போஸ்டர்கள் இருக்கும். பார்த்தீங்கன்னா நின்று பார்த்தாச்சுன்னா விக்கிரகம் விழுந்தாச்சுன்னு அர்த்தம். ஜாக்கிரதை. இந்த வசனம் சொல்லுது, விக்கிரங்களை விட்டு திரும்புங்கள், உங்கள் சகல அருவருப்புகளையும் விட்டு உங்கள் முகங்களை திருப்புங்கள். அப்போ அவங்க திரும்ப வேணும், திருப்ப வேண்டும். கர்த்தருக்கு சொல்றோம். ஓசியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், அவரை நோக்கி தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும், அப்பொழுதே நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ 1ஆம் வசனம், இஸ்ரவேலே உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். அக்கிரம செய்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கள் சொன்னார். இங்க ஆண்டவர் சொல்லும்போது உன் அக்கிரமத்தினால நீ விழுந்துட்ட, அதனால நீ திரும்பினா வார்த்தையை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவரை நோக்கி தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும், அப்பொழுது நாங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்க தேவ பிள்ளைகள், இப்போ இப்படிப்பட்ட விக்கிரக கிரிகள், இன்னைக்கு நமக்கு விக்கிரகம்ன்றது ஒரு பொருளை பார்த்து நம்ம கும்பிடுறது கிடையாது. ஆனால் சில சுபாவங்கள் நம்மகிட்ட இருக்கிறதுனால அந்த சுபாவத்தை விட்டு என்ன செய்யணும், திரும்பிடணும். அப்படி திரும்பத்தான் கர்த்தர் சொல்கிறார். அப்படி திரும்பும்போது நமக்கு கை நிறையா வசனத்தை கொடுத்து வச்சிருக்கா. இந்த வசனம் சொல்லுது பாருங்க, வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். வார்த்தைகளை கொண்டு திரும்பும். அப்போ இந்த வார்த்தைக்கு நம்ம என்ன செவி கொடுக்கணும். இந்த வார்த்தை நம்மளை நோக்கி எத்தனையோ முறை வருது, வசனம் வருது. நாம் நிர்விசாரமாக இருந்துடும், மப்பு மந்தாரமாக இருந்துடும், கண்டும் காணாமல் இருந்துடும். அல்லது தேவ சமூகத்தில் எத்தனையோ ஆலோசனைகள் கடந்து வருது. இந்த ஆலோசனைகளாம் நாம் அசட்டே விட்டுடுறோம். நான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திரும்பாம தூரத்தில் நின்று செலுத்தி ஒரு பிரயோஜனம் கிடையவே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச யோவேல் 2:12 வாசிங்க. ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசியோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். உபவாசம், அழுகை, புலம்பல், முழு இருதயத்தோடும். உபவாசம், அழுகை, புலம்பல், முழு இருதயத்தோடும் எப்படி திரும்பணும்? தேவசமூகத்தில் நினச்சி பார்த்து என் செய்கையை நான் திருப்பி கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பழைய காலத்து அந்த கம்யூனிஸ்டுக்காரன் நினைக்கிறேன், அவர் போட்ட பாட்டை சபையில் பாட்டு பாடக்கூடாது, சினிமா பாட்டு. ஆனால் உங்களுக்கு சொல்கிறேன் கேட்டுங்க. ஏன்னா ஒரு உலகத்து நல்ல ஒரு மனுஷன், சாரி உலகத்து மனுஷன் கூட அப்படி பாடி வச்சுருக்கேன். சிந்தித்து பார்த்து செய்யை மாற்று, சிறுசாய் இருக்கையில் திருந்திக்கோ, தவறு சிறுசாய் இருக்கையில் திருந்திக்கோ.
தெரிஞ்சும் தெரியாமல் நடந்திருந்தா அதை திரும்பியும் வராமல் பார்த்துக்கோ. பழைய காலத்து 40-50 வருஷம் முன்னாடி இல்லை ஒரு சினிமா பாட்டு, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. கர்த்தருக்கு சோதரம். தேவ சமூகத்தில் காத்திருக்க தேவ பிள்ளைகளே, ஆண்டுடைய சமூகத்தில் எந்த ஒரு காரியத்தை நினைச்சுன்னா சிந்திச்சு பார்த்து அதை நினைக்கணும், செய்தியை மாற்றிடணும். முத்த விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு பெருசான பிறகு புலம்பிக்கிட்டே இருக்க கூடாது. கர்த்தருக்கு வார்த்தை கொண்டு திரும்பிடணும். உபவாசம், அழுகை, புலம்பல் முழு இருதயத்தோடு என்ன செஞ்சிடணும், திரும்பி வந்துடணும். இப்போ திரும்பி வந்துட்டா எரேமியா 4:1 வாசிக்கிறோம். இப்போ ஒவ்வொரு காரியமாக இப்போ ஆண்டோடைய நன்மைகளை பற்றி நம்ம தியானிக்க போகிறோம். எரேமியா 4:1 வாசிங்க. அப்போ திரும்புறதுக்கு மனதாக இருந்தால் என்னிடத்தில் திரும்பு, நீ உன் அருவருப்பை என் பார்வையை அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து திரிவது இல்லை. ஆசீர்வாதம் கிடைக்கலையே, அப்படி அலையிறது, அங்கே போகிறது இங்கே போகிறது. எங்கே ஆசீர்வாதம் கிடைக்கும்? எங்கே ஆசீர்வாதம் கிடைக்கும்? அநேகர் பார்த்தீங்கன்னா அப்படியும் இன்னும் சுவிசேஷ கூட்டத்துக்கு போயிட்டு இருப்பாங்க. ரட்சிக்கப்படாதவங்களுக்கு சுவிசேஷம் கூட்டம் நடத்துவாங்க, படை முயற்சி கூட்டம் நடத்துவாங்க. அங்கெல்லாம் இன்னும் போயிட்டே இருப்பாங்க. அங்கே ஏதாவது வார்த்தை கிடைச்சிடாதா? அலைந்து திரிய வேண்டிய அவசியம் இல்லை. நாம் நமக்கு தேவையானது பெற்றுக்கொள்ளணும்னா எனக்கு கொடுத்த ஐக்கியத்தில், எனக்கு கொடுத்த ஆலயத்தில், எனக்கு கொடுத்த வீட்டில் நான் முழங்கால் படிட்டு என் தேவனோடு தொடர்பு கொண்டா போதும். என்னிடத்தில் திரும்பு. இஸ்ரவேலே, மனதாக இருந்தால் என்னிடத்தில் திரும்பு, என்கிட்ட திரும்பு. நீ அலைய மாட்ட, அலைய வேண்டிய அவசியமே இல்லை. அநேக இடத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, அலைய வேண்டிய அவசியமே இல்லை. நீ திரும்பி ஆச்சுனீங்கன்னா ஆண்டவர் முதல்ல தருகிற ஆசீர்வாதம் மன்னிப்பு. ஏசி 55:7. துன்மார்க்கன் தன் வழியையும் நினைவில் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். மனது உருகுவார், திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்திருக்கிறார். மன்னிப்பை தள்ளுகிற மாபெரும் அன்பு தெய்வம். அல்லேலூயா. நாம நம்ம வழியையும் நம்ம நினைவையும் விட்டுட்டு கர்த்தரிடத்தை திரும்பினா அவர் மனதுருகி நமக்கு என்ன செய்வாராம்? மன்னிப்பை அருள்வார். அல்லேலூயா. இந்த மன்னிப்பு என்பது மிகவும் பெரிய மகிமை பொருந்தின ஒன்று. கர்த்தருடைய மன்னிப்பு பெற்றுக்கொள்ளாமல் நாம் நித்தியத்துக்கு போகவே முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் மன்னிப்பு கொடுத்துட்டார் சிலுவையில். யாருக்கெல்லாம் கொடுத்தாரு? அடித்தவன், கொலை செய்யறதுக்கு ஒப்பு கொடுத்தவன், துன்பப்படுத்தினவன், காட்டி கொடுத்தவன், எல்லாரும் பண்ணி கொடுத்துட்டான். ஆனால் யார் பெற்றுக்கொள்கிறாங்களோ அவங்க தான் அந்த நித்தியத்தை அனுபவிக்க முடியும். அல்லேலூயா. அவர் மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்தின. மன்னிப்பு என்பது இந்த பழைய ஏற்பாட்டில் மன்னிப்பு இருக்குது, தயை பெருத்திருக்கான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் புதிய ஏற்பாட்டிலேயே ஆண்டவர் நமக்கு ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறார். அந்த ஜெபத்தில் மன்னிப்பு குறித்து அவர் சொல்லுகிற பொழுது, நாங்கள் எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். இதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் நல்லா கவனித்து பார்க்கணும். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் முதல்ல மன்னிக்கிறவனா இருக்கணும். ரெண்டாவது, எனக்கு மன்னிப்பு கேட்கணும். இந்த முதல் காரியத்தை ரொம்ப பேர் புரிஞ்சுக்கிறதும் கிடையாது, செய்கிறதும் கிடையாது, மன்னிப்பு கொடுக்கறதே கிடையாது. நான் மன்னிச்சுட்டு ஆண்டவரே, அதனால என்னை மன்னிங்க ஆண்டவரே அப்படி சொன்னால் தான், அதாவது செஞ்சுட்டு சொன்னால் தான் அங்கே ஒரு பதில் கிடைக்கும். நான் மன்னிக்காமல் இருந்துட்டு, நான் செய்யாமல் இருந்துட்டு மற்றவங்களை செய்ய சொன்னால் இது நிறைவேறாது. அப்போ கர்த்தருடைய ஜெபத்தில் மனதுரி கர்த்தர் மன்னிக்கிறது பரலோக ஏற்பாட்டில் சொன்ன ஆண்டவர், இப்போது நான் மன்னிக்கிறது போல என் பாவத்தை எனக்கு மன்னிங்க ஆண்டவரே. அல்லேலூயா. அடுத்தபடியாக லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் மன்னிப்பு கேட்டு ஆண்டி சமூகத்தில் ஒரு உணர்வோடு திரும்பி வந்த அருமையான இளைய குமாரன்
அவன் பெற்றுக்கொண்ட பெரிய ஆசீர்வாதம் என்னன்னு சொல்லி தெரியுமா? அவன் ஆதி அந்தஸ்தை பெற்றுக்கொண்டான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் அவங்க அப்பா சொல்றாரு, இவனுக்கு வஸ்திரத்தை கொண்டு வந்து அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம். என் குமாரனாக இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதி அந்தஸ்தை கர்த்தர் இவனுக்கு கொடுக்க வச்சுட்டார். எப்படி தெரியுமா? இவன்கிட்ட 17ஆம் வசனத்தில் அவனுக்கு புத்தி தெளிது, அவன் உணர்வு அடைகிறான். அதுக்கடுத்து 20ஆம் வசனத்தில் தகப்படத்தில் வந்து எந்த உணர்வு பெற்றுக்கொண்டானோ அந்த உணர்வு அப்படி பிரதிபலிக்கிறான். கவனிக்கிறீங்களா? 17ஆம் வசனத்தில் புத்தி தெளிஞ்சிருச்சு, உணர்வு வந்துருச்சு. 20ஆம் வசனத்தில் புத்தி தெளிஞ்சிட்டு அப்படி அந்த இடத்துல உட்காராம எந்திரிச்சு வந்துட்டான். அல்லேலூயா. ரொம்ப பேர் ஜெபிக்குன்ற ஒரு எண்ணம் வந்துடும். படுத்திருக்கோம், செபாவி ஊற்றப்பட்டுருச்சு, எந்திரிச்சு ஜெபிக்கின்ற எண்ணம் வந்துடும். ஆனால் படுத்துட்டே இருப்பாங்க. அப்படி தான் இளையகுமார் மாதிரி பழைய அந்தஸ்து கிடைக்கவே கிடைக்காது. இளையகுமாருக்கு எப்படிங்க பழைய அந்தஸ்து கிடைச்சு? அவங்க அப்பா சொன்னது நல்லா கவனிச்சு பாருங்க. என் குமாரன் இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். இதில் இந்த 2 வார்த்தையில் இருக்க பயங்கரமான ஒரு அதிசயம், ஆசீர்வாதம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவன் சொத்தை கொண்டு போனது, துன்மார்க்கமாக அழிச்சு போட்டது, இதெல்லாம் பயங்கரமான சம்பவம். ஆனால் இவன் திரும்பி வந்துட்டான் பார்த்தீங்களா? திரும்பினதுனால இவனுக்கு கிடைச்ச ஆசீர்வாதம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சொத்தை அழிச்சது அவங்க அப்பா பேசவே இல்லை. நாசமாக போக, பகுதி சொத்தை அழிச்சிட்டியே, எதுக்கு வந்து அப்படி கேட்கவே இல்லை. வந்த மாத்திரத்தில் இவன் செத்து போனாயா, ஆனால் திரும்பி உயிர் வந்துட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வீட்டு மகன் உயிரோடு வாழ்ந்துட்டு உயிரோடு நடத்திக்கிட்டு இருக்கும்போது இவனுக்கு திடீர்னு செத்துட்டான். அவன் திரும்ப உயிராயிட்டான், செத்து உயிராயிட்டான். அவனுக்குள்ள சொத்து அவனுக்கு எப்பவும் உண்டு. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய காரியங்களை பாருங்க. அவனுக்குரிய சொத்து அவனுக்கு உண்டு. அதுக்கடுத்து இவன் நம்ம வீட்டில் இருக்கும்போதே கோடீஸ்வரன் வீட்டில் இருக்கும்போது என்னச்சுன்னா காணாமல் போயிட்டான், திரும்பமாக கிடச்சிட்டான். அப்போ அவனுடைய சொத்து அவனுக்கு நிச்சயமாக உண்டு. அல்லேலூயா. இதாங்க ஆதி அந்தஸ்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் வாசிக்கும் பொழுது வசனம் சொல்லுது, ஜீவ விருட்சத்தின் கனியை உனக்கு புசிக்க கொடுப்பேன். ஜீவ விருட்சத்தின் கனி ஏற்கனவே யாருக்கு கொடுத்தது? ஆதாம் எவ்வளோனா, அதாவது நமக்கு உரியது தான். அவங்க சந்ததி நம்ம. அந்த ஆதாம் அந்த ஏவாள் பாவம் செய்யாமல் இருந்தால் இன்ன வரைக்கும் நம்ம என்ன செய்வோம்? ஜீவ விருட்சத்தின் கனியை தான் புசிச்சுக்கிட்டே இருப்போம். அப்படித்தானே? ஒருத்தரும் பதில் சொல்ல மாட்டேங்க. ஹல்லேலூயா. பாருங்க, இன்ன வரைக்கும் ஜீவ விருட்சத்தின் கனி நமக்கு சொந்தம். அதுதான் நம்ம கொடுத்தார். தப்பு செஞ்சதுனால அதுக்கு போகிற வாசல் அடைச்சிட்டாரு. அதை இப்போ பார்க்கவும் கூட முடியாமல் நினச்சிட்டாருன்னா வேதம் படிச்சுட்டாங்க, அது பூமியில் அமிழ்த்திட்டான்னு சொல்கிறாங்க. அதான் பரதீஸ்குள்ள, அதாவது பதலத்தில் போயிடுச்சு. சரி, நல்லா கவனிச்சு கேளுங்க. ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் ஆதி ஆமத்தில் சொன்ன ஜீவவிருட்சத்தின் கனியை கடைசி புஸ்தகத்தில், முதல் புஸ்தகம் சொன்ன ஜீவவிருட்சத்தின் கனியை கடைசி புஸ்தகத்தில் 2ஆம் சொல்றார். ஜீவவிருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். அல்லேலூயா. எப்படிங்க? இதாங்க திரும்பிட்டா அந்த ஆதி அந்தஸ்து கொடுக்கிறத. மனம் திரும்புங்கள், முகத்தையும் திருப்பிருங்க, மனத்தையும் திருப்பிருங்க. எப்படினாலும் திரும்பி வந்துருங்க, நீங்கள் அலையவே மாட்டீங்க. உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும், உங்களுக்கு ஆதி அந்தஸ்து கிடைக்கும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுடைய சமூகத்தில் இளையகுமாரன் வந்துட்டான்னு சொல்லி மூத்தகுமாரன் கேள்விப்பட்டு அவனுக்கு கோபம் வந்துருச்சு. இப்போ மூத்தகுமாரன் தான் என்ன செஞ்சான்? வெளியே இருக்கான். ஆனால் இளையகுமாரன் உள்ள இருக்கிறான். ஸ்தோத்திரம்.
தேவசம் காத்துக்கு தேவ பிள்ளையில திரும்பிட்டா போதும். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அடுத்தபடியாக வசந்த வாசிக்க போகிற பாருங்க. தேவசமத்தில் சகரியான் புஸ்தகம் 9:12. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஆண்டவர் சொல்றாரு, இரட்டிப்பான நன்மை உண்டு, அது இன்றைக்கே உண்டு. திரும்பிட்டா போதும். 2 மடங்கு நன்மை உண்டு. அல்லேலூயா. 2 மடங்கு நன்மை. நீங்கள் வேதத்தில் இருக்க எல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். ஆவிக்குரிய நன்மை, பூமிக்குரிய நன்மை. அல்லேலூயா. ஆவிக்குரிய நன்மை, ஆத்மாவுக்குரிய நன்மை, சரீரத்துக்குரிய நன்மை, அல்லது குடும்பத்துக்குரிய நன்மை. அந்த 28ஆம் அதிகாரம் உபாகமம் புஸ்தகத்தில் சொல்லும்படி, வெளியிலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பார், பட்டணத்திலும் ஆஸ்வதிப்பார், வெளியிலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பார். மாப்பிசைகள் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், களஞ்சியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொன்று 2 சொல்லிக்கிட்டே வருவார். இது ஆமாம், வருகையில் போகையில் எல்லாமே பாருங்கள் 2 வந்துக்கிட்டு இருக்கும். ரெட்டிப்பான நன்மையை தருவேன்னு சொன்ன ஆண்டவர் வானத்துக்குரிய, பூமிக்குரிய, ஆவிக்குரிய, சரீரத்துக்குரிய சகல 2 வித நன்மைகளையும் கர்த்தர் நம்மை தந்து நிரப்ப வல்லவராக இருக்கிறார். திரும்பி வந்துடணும். திரும்பாம அந்த இடத்துல இருக்கக்கூடாது. திரும்பி சொல்கிறேன், உணர்வு வந்துருச்சுன்னா உபவாசம் போட்டுருங்க. உணர்வு வந்துருச்சுன்னா முழங்கால் போட்டுருங்க. எனக்கு ஜெபிக்க தூண்டினார். சிலர் சொல்லுவாங்க, ஜெபிக்க சொன்னார் ஆண்டவர், நான் பேசாமல் ஜெபிக்காமல் இருந்தேன். அப்போ மட்டும் ஜெபிச்சுருந்தேன்னா ஐயோ நடந்திருக்குமே அப்படி சொல்லி ரொம்ப பேர் புலம்புறாங்க. ஏன் ஜெபிக்க சொல்கிறோமோ ஜெபிச்சிட வேண்டியதானே. ஜெபிக்க சொல்லும் போது உணர்வு வந்துருச்சுன்னா ஜெபிச்சிடும். இந்த இளையகுமாரனுக்கு இவன் அழிச்சாலும் சொத்தை நாசம் பண்ணாலும் இவனுக்கு திரும்பவும் அதே அந்தஸ்து கிடச்சிட்டு. ஸ்தோத்திரம். யாராவது ஒருத்தவங்க பார்த்து இவனை எதுவும் பேசிடக்கூடாது. உங்கள் அப்பா வந்த மாத்திரத்தில் அவனுக்கு சட்டை கொடுத்துட்டு கைக்கு மோதிரத்தையும் கொடுத்துட்டார். இந்த மோதிரம் என்பது அது அத்தாரிட்டி, அதிகாரத்தை குறிக்க ஒன்று. இவன் என் மகன், இவன் என் மகன். எவனா ஒருத்தன் பார்த்து, ஏய் நீ வீட்டை விட்டு போனவில்லை, நீ எதுக்கு எங்கிட்ட வந்து வேலை வாங்குற அப்படி சொல்லிடக்கூடாது. இல்லை, எங்கள் அப்பா போட்டுட்டு மோதிரத்தை பாரு, நான் இந்த வீட்டு பிள்ளை, நான் சொத்தை இழந்தாலும் சரி அழிச்சாலும் சரி நான் இந்த வீட்டு பிள்ளை. எங்கள் அப்பாவே செத்தம் பழைச்சிட்டான்னு சொல்கிறாரு, உனக்கு என்ன வந்துச்சு? அல்லேலூயா. தேவசமுத்திர காத்துக்கு தேவ பிள்ளையில ஆண்டவர் எல்லாவற்றையும் தர வல்லவராக இருக்கிறார். இந்த புதிய ஏற்பாடில் இருக்கிற இளையகுமாரன் சம்பவத்தை பழைய ஏற்பாடில் ஒரு சின்ன ஒரே ஒரு வசனத்தில் ஒரு உள்ளடக்கி ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்தை நம்ம இதுக்கு முன்னாடி தியானிக்க போகிறோம். ஒரு தாயார் என்ன செய்யறான்னா, மகனுக்கு முன்னாடி சாபம் போடுறான். சாபம் போட்டால் சாபத்துக்கு பயந்து போய் இந்த மகன் என்ன செஞ்சிட்டான்னா, உண்மையை சொல்லி, அம்மா நான் தாமா எடுத்தேன், 1100 வெள்ளிக்காசு காணா போச்சுன்னு சொல்லல, சபிச்சல, அந்த சபிக்கப்பட்ட மனுஷன் நான் தான். இந்த 1100 வெள்ளிக்காசு நான் தான் எடுத்தேன், இது நீயே வச்சுக்க. நியாயாதிபதிகள் 17:2 அந்த சம்பவம் உண்டு. இந்த பாருங்க, என்னைக்கு ஒருத்தன் செஞ்ச தப்பை ஒத்துக்கிட்டு வர்றானோ அங்கே பெரிய ஆசீர்வாதம். ஒத்துக்கிறோம், மறுக்கவே கூடாது. நான் செஞ்ச தப்பு தான் ஆண்டவரே. அவன் சொல்றான், பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாக நான் பாவம் செஞ்சேன். பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாக பாவம் செஞ்சுட்டேன். அவன் முதல்ல அறிக்கை பாருங்க, எங்கே விரோதமாக முதல்ல பாவம் செஞ்சானா? தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சேன். 2வது அப்பாவுக்கு விரோதமாக பாவம் செஞ்சானா? அந்த உணர்வு வந்துருச்சுன்னா இவன் சாபம் போடுறான். 1100 வெள்ளிக்காசை தூக்கிட்டு போனவன் அவன் நாசமாக போவான். அவன் விளங்கவே மாட்டான். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த 1100 வெள்ளிக்காசை நான் சேர்த்து வச்சேன். இந்த காலத்தில் 1100 வெள்ளிக்காசுனா பயங்கர பெரிய கோடீஸ்வரம் வச்சுருக்குது. ஏன்னா ஏசுனார் அந்த காலகட்டத்துக்கு அடுத்து ரொம்ப வருஷங்களுக்கு கழித்து 30 வருஷத்துக்கு ஏசுனாரை காட்டி கொடுத்தான். அப்போ ஏசுனார் விலை 30 வெள்ளிக்காசு. ஆமாம், அந்த யோசேப்பு 20 வெள்ளிக்காசு. அப்போ 1100 வெள்ளிக்காசுனா அது பெரிய அமௌண்ட்டு, பெரிய கோடி. அது தூக்கிட்டு போனான். என் வீட்டில் இருக்க சொத்தவே தூக்கிட்டு போனான். விளங்குவானா? அவன் ஒன்றுக்கு உதவ மாட்டான்.
நாசமாக போகிறேன்னு சொல்லி சாபப்படுறான். கேட்டுக்கிட்டே இருந்தேன், ஐயோ நம்ம அம்மா சாப்பிடுச்சு, நமக்கு இந்த சாமுறை வந்து பழிச்சிருன்னு சொல்லி பயந்து போயிருந்துச்சுன்னா திரும்பி உண்மையை ஒத்துக்கிட்டு, எம்மா நான் தாம்மா தூக்கணும், இந்த உங்கள் கையில் வச்சுக்கோங்க, எனக்கு வேண்டவே வேண்டாம், இந்த காசு தான் உங்களுக்கு முக்கியம் வச்சுக்கங்க, இந்த சாபம் எனக்கு வேண்டவே வேணான்ட்டான். அல்லேலூயா. கர்த்தருக்கு அநேக சாபங்கள் இன்னைக்கு தேடி வருது. இந்த சாபத்துக்கு விலகி வாழணும்னா சாப விமோசகர் இயேசு பிடிச்சுக்கிட்டா தான் ஆச்சு, இல்லாட்ட கிடையவே கிடையாது. சரி, அந்த 17 வாசித்து பாருங்களேன், என்ன ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் பாருங்க. அவன் தன் தாயை நோக்கி, உன்னிடத்தில் இருந்த 1100 வெள்ளிக்காசு களவு போயிட்டு, அதை குறித்து என் காதுகள் கேட்க நீ சாபமிட்டாயே, அந்த பணம் இதோ என்னிடத்தில் இருக்கிறதே, அதை எடுத்தவன் நான் தான் என்றான். ஒத்துக்கிட்டான், நான் தான். இப்ப அம்மாட்ட கொடுத்துட்டான். அதற்கு அவன் தாய், என் மகனே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையை ஒத்துக்கிட்ட மாத்திரத்துல சாபம் எப்படியா மாறுது? ஹல்லேலூயா. இஸ்ரவேல் மரம் சாபத்தை ஆண்டவர் ஆசீர்வாதமா மாற்றினவர். உலகத்தாராக இருந்த நம்ம மேல இருந்த சாபத்தை கல்வாரி சிலுவையில அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினார். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி ஆண்டவர் சாபத்தை ஏற்றுக்கொண்டதுனால நம்ம மேல வந்த சாபத்தை அவர் ஆசீர்வாதமா மாற்றிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை இப்படி ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தமுள்ள தெய்வமே, உம்முடைய சமூகத்தில் திரும்பினால் எங்களுக்கு எவ்வளவு நன்மை ஆண்டவரே. நாங்கள் திரும்ப வேண்டும் என்று உங்களோட பேசியிருக்கா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் சீர்கேட்டு துன்மார்க்கம் அக்கிரமம் எல்லா பொல்லாங்கிலும் நாங்கள் திரும்ப வேண்டும் என்று சொல்லி நீங்கள் சொன்னீங்க. எந்த விதத்திலும் பழைய ஏற்பாட்டில் அது ஒரு விற்கிறான வித்தியாசம். புதிய ஏற்பாட்டில் தேவனுக்கு பிடிக்காம தேவனுக்கு கொடுக்கிற முதலிடத்தை நாங்கள் எடுத்துக்கிறது, அப்படிப்பட்ட காரியங்கள் நாங்கள் விற்கிறான செய்கிறோம். அப்படிப்பட்ட காரியத்தில் விடுதலாக்கி ஆண்டவரே, நாங்கள் உண்மையே கனம் பண்ணி உண்மையே நாங்கள் மகிமைப்படுத்தி வாழ உதவி செய்யும். ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.